இந்த பர்சனோட மனசில் ஆறாத காயங்கள், தூக்கமில்லாத இரவுகள், உங்களோட நினைவில் மட்டும்தான் அவங்க வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது உங்களுக்கு நம்ப முடியாத விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட இன்றைக்கி அவங்க பேச போகிற விஷயங்கள் வந்து அவங்க மனசை உங்களுக்கு உடச்சி காட்டும். இந்த மாதிரி ஒரு மனவலியோட ஏன் வலிமைன்னு சொன்னேன்னு தெரில. மேபி அவங்க ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. ஏன்னா அந்த எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். அவங்களோட மனசு இப்போது இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கு. எப்படி வந்து நான் அந்த காதலை சொல்ல போகிறேன். நிச்சயமாக அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து உங்கள் மனசை காயப்படுத்தியிருக்காங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக அவங்க வந்து பெரிய பெரிய வருத்தத்தில் இருக்காங்க, நொந்து போகிறாங்க. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு இந்த தருணத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான். நீங்கள் தான் அவங்களோட லைக் நீங்கள் தான் டிவைன் ஃபெமினன். நீங்கள் தான் வந்து பியூட்டிஃபுல் சோல். அவங்களுக்கு நிறைய சயின்ஸ் கிடச்சிருக்கு. பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க பண்ணது தப்பு. அதுக்காக இப்போ மன வருத்தம், லைக் புழுங்குறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ அவங்க மனசில் நடந்துச்சு. லைக் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாத அந்த தவிப்பு. அதே சமயம் இப்போது புரிஞ்சுக்கிட்ட உங்கள் காதலோட ஆழம் ரெண்டுமே அவங்கள வந்து ரெண்டு பக்கமாக வந்து இழுத்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க ஒரு ஃபைனல் முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க காதலை அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு உங்கள் கைகளில் அவங்க காதலையும் அவங்க வாழ்க்கையும் கொடுத்துட்றது அப்படின்ற முடிவோடு இருக்காங்க. பேஷன், இந்த பிரிவு அவங்களுக்கு வந்து காதலை புரிய வச்சுருக்குங்கிறத விட அந்த பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் மேலே ஒரு அலாதி ஒரு ஈர்ப்பு உண்டு பண்ணியிருக்கு. உங்களோட காதல் வாழ்க்கை வந்து டிம் ஆகுது, பிரைட் ஆகுது. இட்ஸ் லைக் என்னோடய கேமரா அன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டுருக்கு உங்களோட ரீடிங் பண்ணும்போது. ஸோ இந்த குழப்பம் தான் இவ்வளோ நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருந்தது. கவலையப்படாதீங்க. இனி அந்த குழப்பங்கள் வந்து தீர்ந்து நீங்கள் முன்னாடி போக போகிறீங்க. அதுக்கு மெயின் காரணம் பிரபஞ்சம் இந்த பர்சனுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்காங்க. உங்களை வந்து நிச்சயமாக அந்த பர்சன் தவிக்க விட்டுட்டு போயிருக்காங்க. லைக் அந்த இடத்துல தொங்க விடுறது அப்படின்னுப்பாங்க, நட்டாத்தில் விட்டுட்டு கோஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. லைக் நீங்கள் அங்கேயே தொங்கிட்டு இருக்கீங்க. உங்களை எங்கேயோ இருந்திருந்த மாதிரி விட்டுட்டு இந்த பர்சன் டிஸப்பியர் ஆகிட்டாங்க. நீங்கள் குழப்பத்தில் தொங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இனிமேல் அந்த குழப்பம் நீடிக்க போகிறதில்ல. உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். மேபி நீங்கள் வந்து ரெகுலர் வியூவர், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணி இட்ஸ் லைக் டிவைன் ஃபெமினன் எனர்ஜி. அதில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த பர்சனுக்கு இந்த மாற்றங்கள் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தவிச்சிட்டு இருந்தாலும் அந்த தவிப்பை வந்து நீங்கள் உடஞ்சி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்காமல் அதை வந்து உங்களை ரீபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் வந்து இந்த பர்சனை உங்ககிட்ட திரும்ப அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது, அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் அட்ராக்ஷனுக்கான முதற் காரணம். ஸோ யூ நீட் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். உங்கள் பவரில் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் இந்த பர்சனை உங்ககிட்ட கண்டினியூவஸாக எடுத்துகிட்டு வரும். லைக் இன்னும் யூனியன் வரைக்கும் நீங்கள் வந்து இதே என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதுதான் வந்து சரியான தீர்வு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 2 ஆஃப் கப்ஸ். இப்போது இதுதான் உங்களை அட்ராக்ட் பண்ணுது. இது மேபி இந்த பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தனிமையில், இந்த வேதனையில், உங்களை விட்டு விலகி இருந்த இந்த தருணத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் தான் உங்களோட காதல். நீங்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் இல்லாத தனிமையில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா, பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறாங்க, நரகம். லிட்ரலாக நீங்கள் இல்லாத தனிமை அவங்களுக்கு வந்து நரகம் தான். அவங்க நினச்சாங்க உங்களுக்கு ஒரு நரகத்தை கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க, நீங்கள் தவிச்சிட்ருப்பீங்க இந்த மாதிரி அப்படின்னு. நோ, இட்ஸ் லைக் யூஆர் அன் ஏஞ்சல். நீங்கள் அப்படியே உங்களை மாற்றிக்கிட்டீங்க, ரீபில் பண்ணிட்டீங்க உங்களை. நீங்கள் அதுக்காக உடஞ்சி போகலை. அதனால் இப்போ என்ன ஆச்சு? யார் உடஞ்சி போய் நின்றுட்டுருக்கா? விட்டுட்டு போனால் இந்த பர்சன் தான் உடஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் கொண்டு வர தவிச்சிட்ருக்காங்க. பாட்டம் டெக்கில் 6 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். கர்மா, உங்களுக்கு என்ன வழியை கொடுத்தாங்களோ, இல்லை என்ன வழியை கொடுக்கணும்னு நினச்சி போனாங்களோ, இது சூழ்நிலை காரணமாக கூட போயிருக்கலாம். பட் அவங்களுக்கு தெரியும் இந்த பிரிவு உங்களை வந்து உடைச்சிடும், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வழியை கொடுக்கும், இது வந்து நம்பிக்கை துரோகம்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அதே வழியை அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன் நீங்கள் அங்கே இல்லை? அது ஒரே காரணம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவும் பண்ணலை, உங்கள் கிட்டேருந்து எந்த சண்டையும் இல்லை, எந்த சச்சரவும் இல்லை. நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. அதுதான் ஹேங்க்டு மேன், அமைதி ஆகிட்டீங்க. இப்போ யார் தலைகீழ தொங்கிட்டுருக்கா? உங்களை பார்க்குறதுக்கு இந்த பர்சன் இப்போ உங்களை பார்க்குறதுக்காக எங்காவது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு, என்ன ரிஸ்க் எடுக்கணும்னாலும் எடுப்பாங்க. அவங்க அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா, ஐ காண்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு யூனியன் டைப் பண்ணுங்கள். நான் பெருசாக எந்த சென்டென்ஸும் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த யூனியன் எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன், 4 ஆஃப் வான்ஸ். அதனால தான் இந்த எனர்ஜி உங்களை கிளைம் பண்ண சொல்கிறேன். இந்த எண்ட் நீங்கள் யூனியன் நோக்கி தான் போக போகிறீங்க. ஸோ அதையே நீங்கள் பெட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரப்போகிறது. ஸோ இந்த பர்சனோட வருத்தம்லாம் பார்த்தாச்சு. உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறாங்க, இட்ஸ் லைக் என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இம்மீடியட்டாக. இட்ஸ் லைக் இந்த ரீடிங் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா பிரபஞ்சம் எதை சொல்ல விரும்புகிறாங்க? குயின் ஆஃப் சோல்ஸ். ஓ, பவுண்ட்ரிஸ். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தராங்க. இந்த பர்சன் திரும்ப வந்தாலும் உங்களோட பவுண்ட்ரிஸ் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். இந்த பர்சன் திரும்ப வராங்கங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் பவுண்ட்ரிஸை கீழே இறக்கிக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, மேபி இந்த பர்சன் வந்து பாஸ்ட்டில், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா பிரபஞ்சம் எனக்கு காட்டின எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாளாக வந்து நான் ஃபேமிலி பிளாக் பண்ணாங்கன்னு தான் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இப்போ ஏன் வரன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்வியை கேட்க தவற வேண்டாம். உங்கள் இதயத்தை இங்கே பார்த்தோன்னே அப்படியே மனசில் பொங்கி வளைஞ்சு போய் காலில் புதாலும் விழக்கூடாது. பிரபஞ்சம் தான் சொல்கிறாங்க, ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். கேள்வி கேட்கணும். இவ்வளோ நாளாக வரலையே, ஏன் இப்போது, வாட் இஸ் த ரீசன், இப்போ வரதுக்கு என்ன காரணம்? ஸோ திரும்ப உங்கள் ஃபேமிலி ட்ராமா பண்ணால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கெல்லாம் விடை தேடாமல் இந்த பர்சனை திரும்ப நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கும், அந்த குழந்தைங்கள சாக்காடிட்டேன், குழந்தைங்கள இப்போ என்னால் விட்டுட்டு வர முடியாது, இல்லைனா வந்து என்னோடய எக்ஸ் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி ஓடி இருந்தாங்க அப்படின்னா இப்போது திரும்ப வரதுக்கான காரணம் என்ன? இப்போ அந்த ட்ராமா என்ன ஆச்சு? நீங்கள் கேட்ட கேள்விகள் ஏதாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அவங்க ஓடுறதுக்கு முன்னாடி இல்லை ஓடினதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஏதாவது கேள்வி, நீ ஏன் இப்படி பண்ண, இது நியாயமே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா அந்த கேள்வியை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு என்ன விடை வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ பாட்டம் டெக்கில் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவரபுளான ஆன்சர் தான் வரும். பட் இந்த கேள்வியை கேட்காம அவங்கள உள்ளே விட வேண்டாம். உள்ளே விட்டீங்க அப்படின்னா திரும்ப இந்த ஓடுற பிஸ்னஸ் திரும்ப நடக்கும். திரும்ப உங்களை காயப்படுத்துறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப ஏற்றுப்பீங்க. கொஷினே கேட்காம நமக்கு ஒரு அடிமை சிக்கி விட்டால் அப்படின்னு திரும்ப அதே தான் ட்ராமா போடுவாங்க. ஸோ ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், அதுதான் அவங்கள மாற்றும். இந்த எனர்ஜி ஷிஃப்ட் தான் அவங்கள மாற்றும் பெர்மனண்ட்டாக. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் லைஃப் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோ ரன்னர் நோ சேசர் எனர்ஜி, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். வா மேனிஃபெஸ்டேஷன். இந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுற பழக்கம் இருக்குது, உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க தீவிரமாக. கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த வார்னிங் எண்டு போய் இட்ஸ் லைக் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெல் பண்ணுறது, உங்கள் ஃபோட்டோ வச்சு ஸ்பெல் பண்ணுறது, கேண்டில் யூஸ் பண்ணுறது, வாட்டர் பாடி யூஸ் பண்ணுறது. இட்ஸ் லைக் அவங்க அவங்களோட ஃபுல் பவரை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு? உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. தே ஆர் டூயிங் சம் டெக்னிக், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருல, அதுதான் இவங்களை ட்ரிகர் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் வந்து அவங்களுக்காக காத்துட்ருப்பீங்க அவங்கள விட்டுட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிங்க. இல்லை, நீங்கள் அதை பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஓகே, இதுதான் என் வாழ்க்கை, ஓகே ஃபைன், நான் இதுக்கப்புறம். அதனால தான் இங்கே குயின் ஆஃப் சோல்ஸ். நீங்கள் வந்து கெஞ்சலை, நீங்கள் வந்து துரத்தலை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஓகே இதுதான் என் வாழ்க்கையில், நான் அக்செப்ட் இட். யாரையும் துரத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்த பர்சன் வந்து ஆக்சுவலாக உங்ககிட்ட காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற தருணம் வந்தோடனையும் இவங்க உங்களை விட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு காரணம் கொஞ்சம் குரூரமான காரணம் தான். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ த ட்ரூத். உங்ககிட்ட உண்மையை சொல்கிறது என்னோடய கடமை, அதை நான் சொல்கிறேன். இந்த பர்சன் உங்களை விட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெருசாக உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைங்கிறது வந்து இருந்தாலும் இன்னொரு உள்ளுக்குள்ளே அந்த நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டார்க் ஷேடோ சைடு இருக்கும். அந்த ஷேடோ சைடு தான் நீங்கள் அவங்களுக்காக ஏங்குவீங்க, வருத்தப்படுவீங்க, வாழ்க்கையை நொந்து போய் தொலைச்சிட்டு இந்த மாதிரி தனிமையில் வாடி போய் இருப்பீங்க அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, காலால் ஒரு கப்பாக தள்ள ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்டேஜை க்ராஸ் பண்ண இது உதவாது அப்படின்னு நீங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் இந்த பர்சனை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. விட்டால் இந்த காதல் சுத்தமாக இங்கே ஒரே ஒரு கப் தான் மிச்சம். நீங்கள் 4 கப்பையும் கீழே சிந்திட்டீங்க, உள்ளே கொட்டிட்டீங்க. உங்களுக்கு வந்து அவசியமே இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க, ஓகே இந்த உதவாத காதலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வேல்யூவே தெரியாத இடத்துல எனக்கு வேலை இல்லை, நான் வந்து இது கெஞ்ச போகிறதில்ல, துரத்த போகிறதில்ல. யூ டுக் யுவர் பவர் பேக். ஓ மை காட், இட்ஸ் லைக் அ பேட் அஸ் எனர்ஜி, ஃபெமினன் எனர்ஜி, குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் கரியரில் உங்களோட பவரை ஃபுல்லாக கையில் எடுத்துட்டீங்க. இட்ஸ் லைக் நோ 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 நோ, ஐ எம் நாட் சேசிங். இது வந்து ஈகோ கிடையாது, ஆணவம் கிடையாது, திமிரு கிடையாது. அந்த பெண்மைக்கே உரிய ஒரு திமிர், அது தேவை. எல்லா பெண்களுக்குமே அது தேவை. அதை தான் நீங்கள் உங்களோட கவசமாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, நீங்கள் உங்களுக்காக ஒரு தனி உலகத்தையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டிங்க.
அதுதான் இந்த பர்சனை ட்ரிகர் பண்ணியிருக்கே தவிர, நீங்கள் சேஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த பர்சன் இன்னுமே உங்கள் தலைமையில் ஏறி உட்காந்து ஆடிருப்பாங்க. ஆனால் அது பண்ணலை, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணது தான் இந்த பர்சனை இப்போ ட்ரிகர் பண்ணுது. அவங்க எதிர்பார்த்த விட இப்போது 5 ஆஃப் கப்ஸ், ஆனால் நீங்கள் கொடுத்த பதில் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அப்படியே தலைகீழ் மாற்றம். அதனால தான் இங்கே வந்து தலைகீழாக தலையில் வந்து முக்காடை போட்டுட்டு நைட்டு பகலாக உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இப்போது அவங்க விட்டுட்டு போன ஃபிகர் வேறு, இப்போ இருக்க ஃபிகர் வேறு. லைக் மேபி நீங்கள் லிட்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்க, அது இந்த ரிவெஞ்ச் ஃபிகருக்கு போயிருக்கலாம். இல்லைனா நீங்கள் இன்கம் உங்கள் ஃபிகர் ஜாஸ்தியாக இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் சம்திங். அவங்க விட்டுட்டு போன இடத்துல நீங்கள் இல்லை. அவங்க நினச்சாங்க நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. இட்ஸ் லைக் இந்த பர்சனுக்கு வந்து என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, டு பி ஃப்ரேங்க், உங்களை விட்டுட்டு போனால் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி போய் எங்கேயோ வாழ்க்கையை நடத்துறதுக்கு போராடிட்டுருப்பீங்க. ஸோ எப்போ வேணால் உங்களை வந்து பிக் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பர்சனோட உள் மனசோட எண்ணம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இட்ஸ் லைக் அதெல்லாம் இங்கே என்கிட்ட வேலைக்காகாது. இட்ஸ் லைக் ஐ எம் டிவைன் ஃபெமினன் அப்படின்னு உங்கள் பவரில் நின்னது தான் இந்த பர்சனுக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சுருக்கு. இப்போ வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது வந்து ரிக்ரெட். நொந்து போகிறாங்க, நான் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணியிருக்கக்கூடாது, நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கக்கூடாது, நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு. ஸோ மேபி இது பாஸ்டில் இந்த பர்சன் பிளேயராக கூட இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ இப்போ உங்களோட ஸ்பெஷல் மெசேஜஸ் இருக்குது. நான் பார்க்குற டைமிங் வந்து 11:22. ஸோ யூஆர் அலைனிங் வித் த யூனியன் எனர்ஜி. ஐ எம் டயர்ட் ஆஃப் ப்ரிட்டெண்டிங் தட் ஐ டோன்ட் லவ் யூ. போதுமா? இது வந்து நான் இந்த எனர்ஜியெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஷஃபில் பண்ணி வச்ச கார்டு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 3 கார்டும் இங்கே இருந்திருக்கும். அதனால் இது வந்து எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால இனிமேல் வந்து காதலை மறைக்க முடியாது, உங்களை காதலிக்கலன்னு நடிக்க முடியாது. அவங்க நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களை விட்டுட்டு போனும்போதும் உள்ள காதல் இருந்திருக்கு. பட் அந்த ஈகோ இட்ஸ் லைக் மேபி நார்சிசிஸ்டிக் ட்ரெயிட் ஏதோ ஒன்று. ஐ நோ யூ ஃபீல் பெட்ரேட், ஐம் ஸோ சாரி. உங்களை ஏமாற்றி தான் ஓடி போயிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் ஓடிட்டாங்க. அது ஃபேமிலி கூட காரணம் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கோழைங்களை துரத்தாதீங்க, விட்டுருங்க, போகட்டும். கோழைகளுக்கு காதல் கிடையாது. சீரியஸ்லி, we are not the same people we were. People change and that's okay. நீங்கள் எங்கே விட்டுட்டு போனாங்களோ அவங்க இல்லை, நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறிட்டீங்க, தட்ஸ் ஓகே. அவன் பெரிய மனசு சொல்லி தான் அவனு வேறு வழி இல்லை. இங்கே அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் பழைய ஆள் கிடையாது. அக்செப்ட் பண்ணலாம், டட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பவருக்கு போயிட்டீங்க. அதுதான் இந்த பர்சனுக்கு ட்ரிகர் பாயிண்ட். ஃபைனல், த ஒன் ஃபைனல் டச். கண்டிப்பாக நீங்கள் காதலை நோக்கி தான் போயிட்டுச்சு, யூனியனை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. 6 ஆஃப் வான்ஸ், வெற்றி. பிளாக்கேஜ், வை பிளாக்கேஜ்? இந்த பர்சனுக்கு நிச்சயமாக அந்த காதலில் வெற்றி வேணும். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. பட் அது வந்து பிளாக்கேஜ் எனர்ஜியாக வருது. ஆர்க்கிள் ஆஃப் சோல்ஸ், பியூட்டிஃபுல். குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, விட்டுருந்தீங்கன்னா. பட் ஸ்டில் யூ ஆர் த குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இதுதான் அவங்கள தடுக்குது. அந்த விடை அவங்க தந்தை. இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு சே திஸ். யாரெல்லாம் இன்றைக்கி இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ, அப்லோட் ஆன 1 or 2 hours உங்கள் காதல் நிச்சயமாக வந்து யூனியனை நோக்கி போகும். இட்ஸ் அ சைன். ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் சைன்ஸ். ஸோ நாட் இட்ஸ் லைக் 2 hours 3 hours அந்த ஸ்பெசிஃபிக் டைம் சொல்கிறதுக்கான உங்கள் எனர்ஜி அப்படியே பக்கவாக லைன் ஆகிருக்கும். தட்ஸ் த ரீசன். இன்றைக்கி என்டையர் டே பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் டைம் டிலே இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூனியன் நோக்கி போவீங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.